the imagination economy. So economy na தெரியும், imagination economy. நம்மளுடைய இமேஜினேஷன் மூலமாக நம்ம ஒரு எக்கானமியை எப்படி அடையிறது, பணப்பற்றாக்குறையிலிருந்து எப்படி வெளியே வருது, நம்மளுடைய பணத்தை உருவாக்குறது எப்படி, அதுக்கு இமேஜினேஷன் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். We all know that ideas are the currency of success these days. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஐடியாங்கிறது தான் கரன்சி ஆஃப் சக்சஸ் இந்த நாட்களில். To win in your marketplace, it's mission critical to outthink, out-innovate and out-create your competition. நம்மளுடைய காம்படிட்டர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட் புதுசாக உருவாக்கணும், டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் இந்த மார்க்கெட் பிளேஸில் நம்ம ஜெயிக்க முடியும். The person with the biggest ideas then blended with the best execution will lead the field. எந்த ஒரு மனிதன் பயங்கரமான ஐடியாவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தயாராகவும் இருக்கிறாரோ அவர் தான் அந்த ஃபீல்டை லீட் பண்ணுறாரு. பிரிங்ஸ் மீ டு ரயானர் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்கலாம். ரயானர் இஸ் எ விசிசி, வெரி கூல் கம்பெனி. இட்ஸ் யூரோப்ஸ் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன். அதுதான் இப்போ யூரோப்லேயே ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன். அபவுட் 400 million in profit so far this year. At a time when other airlines are sinking with high fuel prices. மற்ற ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. JetBlue, another VCC that I used to rave about in my leadership presentations, lost money this year for the first time ever. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா JetBlueன்ற ஏர்லைனே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. பட் நான் அதை தான் பெரிய லெவலில் நான் வந்து presentation பண்ணிட்டு இருப்பேன். In the past 12 months, Ryanair has flown 35 million passengers at an average ticket price of just over $50. $50 ஒரு ஆள் ஒரு ஏர்லைனில் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க 35 மில்லியன் பேசஞ்சரை அவங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க லாஸ்ட் 12 மாதத்தில். அண்ட் கெட் திஸ், 25% of its flights are free. இது எதுக்கு ஈக்குவலண்ட்னா 25% ஃப்ளைட்டை ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கு சமம். 100 ஃப்ளைட்டு போகுதுன்னா அதில் 25 ஃப்ளைட்டு ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி, அதில் யார் வேணாலும் உட்காந்துட்டு போனால் ஃப்ரீயாக உட்காந்து போகிற மாதிரி. சீரியஸ்லி பில்லிங் இட் செல்ஃப் ஆஸ் த வால்மார்ட் ஆஃப் ஃப்ளையிங். அவங்க என்ன சொல்கிறாங்க, வால்மார்ட் ஆஃப் ஃப்ளையிங் சொல்கிறாங்க. ரயானர்ஸ் கோல் இஸ் டு ஒன் டே மேக் ஃப்ளைங் அப்சல்யூட்லி ஃப்ரீ. என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, பறக்கிறதே ஃப்ரீயாக நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றது அவங்களுடைய கோலாக வச்சுருக்காங்க. ஸோ ஹவு டஸ் இட் மேக் மணி அப்படின்னா எப்படி அவங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க? பை சார்ஜிங் ஃபார் அதர் சர்வீசஸ். வேறு சில விஷயங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எப்படி? ஆட் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல்ஸ் ஆன் த பேக் ஆஃப் சீட்னுடைய பேக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வருது. செக்டு லக்கேஜ் காஸ்ட் $3.5 per piece. லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு $3 வாங்கிக்கிறாங்க. ஃபுட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரா. ஃபுட்டுக்கு அதிகம் நம்ம கண்டிப்பாக அவங்க பே பண்ணி தான் ஆகணும். பை ரீஇன்வென்டிங் த பிஸ்னஸ் மாடல் ஃபார் வின்னிங் இன் த இண்டஸ்ட்ரி, ரயானர் இஸ் டூயிங் ஜஸ்ட் தட். ஸோ அவங்க பிஸ்னஸ் மாடலை வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி பயங்கரமாக வின் பண்ணுறாங்க. Ryanair is doing just that. அதைத்தான் Ryanair பண்ணியிருக்காங்க. And showing us what innovation and imagination is all about in the change crazy economy we find ourselves operating within. ஸோ எப்படி ஒரு இன்னோவேஷனும் இமேஜினேஷனும் கலந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி வந்து எக்கானமியை நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுன்றதை இவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ கஷ்டங்கள் வரும்போது, பணம் இல்லைங்கும் போது இன்னோவேட்டிவாக எப்படி திங்க் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத பார்க்கணும். பயந்து ஓடுறதுனாலையோ எது பண்ணுறதுனாலையோ அது தீரவே தீராது. ஸோ இன்னோவேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் சீ த சேஞ்ச். தேங்க்யூ.